அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/12/2025 மார்கழி மாத அமாவாசை. ஒரு அற்புதமான நாள், ஹனுமன் ஜெயந்தி. இந்த நாளில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் இல்லையா? தானம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், அதே போல் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டில் விளக்கு பொருத்துறது, பூஜை பண்ணுறது, வழிபாடு செய்கிறது, இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை இன்றைய தினத்தில் செய்வோம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பசுவிற்கு தானமளிப்பது. பொதுவாகவே தொடர்ந்து ஒரு வருடத்தில் 12 அமாவாசை நீங்கள் பசுவிற்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட முன்னோர் சாபமும் நீங்கும். நான் சரியாக செஞ்சிட்ருக்கேங்க, எங்கள் வீட்டில் இறந்தவர்களுக்கெல்லாம் நான் சரியாக திதி தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கேங்க அப்படிங்கிறவங்க கூட இதை கண்டிப்பாக செய்யணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ அதை சரிவர செய்யலை அப்படின்னா அந்த கடன் உங்களுடைய கர்மாவில் சேர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பசுவிற்கும் காகத்திற்கும் உணவளிப்பது. பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு நம்ம படையெல்லாம் போட்டுட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுருவோம். ஆனால் இந்த பசுவிற்கு தானம் அளிப்பது நிறைய பேருக்கு மறந்து போயிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லா அமாவாசைக்கும் கரெக்டாக அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துருவாங்க பசுவிற்கு. இந்த மார்கழி மாத அமாவாசை என்று இந்த அகத்திக்கீரையோடு சேர்த்து இந்த ஒரு பொருளையும் நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா செல்வ வளம் மேம்படும், முன்னோர் சாபம் நிச்சயமாக நீங்கும். அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கணவன் மனைவி பிரச்சனை, எனக்கும் என் கணவனுக்கும் கொஞ்சம் கூட புரிதல் இல்லைங்க, எனக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் கூட புரிதல் இல்லை, அடிக்கடி சண்டை வருது, நாங்கள் விவாகரத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம், அந்த அளவுக்கு மனக்குழப்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறவங்களாம் தாராளமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் 2 பேருக்குள்ளே நிச்சயமாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதாவது ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு அன்பு உருவாகும். நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அடுத்தது குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். பசுவிற்கு கண்டிப்பாக எல்லா அமாவாசையிலுமே அகத்திக்கீரை கொடுக்கணும். இந்த அகத்திக்கீரையோட சேர்த்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். அச்சு வெல்லத்தை நீங்கள் மார்கழி மாதத்தில் பசுவிற்கு தானமாக கொடுத்தால் சகல சௌபாக்கியங்களும் தேடி வரும். அது மாதிரி அச்சு வெல்லத்தையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பை எப்போவுமே கொடுக்கும்போது அப்படியே கொடுக்கக்கூடாதுங்க. குறைந்தது 20 நிமிடங்கள் ஊற வச்சு அதன் பிறகு தான் நீங்கள் பாசிப்பருப்பை தானமாக கொடுக்கணும். இல்லை எங்களுக்கு பக்கத்தில் பசு இல்லைங்க, அதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்க பசு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் அதற்கான தொகையை கொடுத்து நீங்கள் பசுவிற்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்ததற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிரும். நிறைய பேர் சொல்கிறது, நான் பொருளாக வாங்கி கொடுத்தா தானே அவங்க கொடுப்பாங்க, சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அந்த பலன் கிடைக்காம போயிரும்ல. உங்களுடைய எண்ணங்களும் நீங்கள் செய்த செயல், நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, அதற்கான தொகையும் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க செய்யல அப்படின்னா அது அவங்களுடைய கர்மால தான் போய் சேருமே தவிர உங்களுடைய கர்மால சேராது. அதே நேரத்தில் நீங்க செஞ்ச உடனேயே உங்களுடைய கர்ம வினைகளானது தீர ஆரம்பிச்சிடும். ஜாதக ரீதியிலான தோஷங்களின் வீரியமும் குறைய ஆரம்பிச்சிருங்க. இந்த மார்கழி அமாவாசையில் பசுவிற்கு தவறாம இந்த தானத்தை செய்யுங்க. அது மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது ரொம்ப கவனம். முக்கியமான குறிப்பு, காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது வெறும் செவத்தில், நிறைய பேர் அப்படி செவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காம்பவுண்ட் செவத்து மேலே அப்படியே அள்ளி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் வைக்கக்கூடாது. முறையாக ஒரு இலை போட்டு அல்லது அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சு அதன் மேலே தான் நீங்கள் சாப்பாடு வைக்கணும். அது மாதிரி இப்போ காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது அமாவாசைனால கண்டிப்பாக அந்த உணவில் சிறிதளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. முன்னோர் சாபம் நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.